Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பானி பூரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/4 கப் நல்லா சூடா இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பா நல்லா சூடா இருக்க தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய ரவை சேர்த்துருக்கிறதுனால சூடாக இருந்தால் தான் அந்த ரவைலாம் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போது நல்லா கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போது தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது புளி சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்ததும் ஒரு லெமன் சைஸில் இருக்க புளியை நான் சேர்த்துக்கிறேன். நான் கருப்பு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதை நல்லா சூடாறினதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாறிடுச்சு. இப்போ இன்னுமே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா, 3 பச்சை மிளகாய் இல்லைன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு பவுலில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதோட தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம விரிச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா விரிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெலிசாவே விரிச்சுக்கோங்க, ரொம்ப திக்காக வேண்டாம். அப்போ பூரி உப்பி வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசா விரிச்சா போதும். இப்போ இதை ஏதாவது ஒரு மூடி யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம விரிச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பூரியாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பூரியை சேர்த்ததும் அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்த பூரியை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை 2 சைடுமே திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ 2 சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆனதும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் பூரியை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு.
ஃபஸ்ட்டு நம்ம பூரியை உடைச்சிடலாம். அதுக்குள்ளே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, அப்புறம் புளி சட்னி, அப்புறமா பானியில் டிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.